ஒரு குட்டி கதை. ஒரு நாள் கடவுள் என்ன பண்றாரு, ஒரு வாட்ஸ்அப் குரூப்ப உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு அதுக்கு உலகம் என்று ஒரு தலைப்பு வைக்கிறாரு. முதலில் என்ன பண்ணாரு, வானம், பூமி அதுதான் முதல்ல சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் சூரியன், கடல், மழை, ஆறு, குளம், மரங்கள், விலங்குகள், பறவைகள், அப்புறம் ஊரும் பிராணிகள் என வரிசையாக சேர்க்கிறார். மகிழ்ந்து போறார். இறுதியாக என்ன பண்றாரு, மனிதனை சேர்க்கிறாரு. மனிதனை சேர்த்த கடவுள் மிகவும் மகிழ்ந்து, இனி இந்த குழுவுக்கு நான் தேவையில்ல. மனிதனே இந்த குழுவை நல்லபடியா நடத்தி செல்வான் என்று எண்ணி, மனிதனை குரூப் அட்மின் ஆக்கிட்டு அவர் லெஃப்ட் ஆக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நன்றா செயல்பட்ட மனிதன் காலப்போக்கில் தன் சுயநலத்திற்காக என்ன பண்றான், சுய லாபத்திற்காகவும் மரங்கள், குளம், ஆறு போன்றவற்றை ரிமூவ் பண்ணிவிட்டு, அதுக்கு பதிலாக ஷாப்பிங் மால், அபார்ட்மெண்ட், ஃபேக்டரி போன்றவற்றை ஆட் பண்றான். அ இதனால் கோபம் கொண்ட மழை, என் நண்பர்கள் இல்லாத குரூப்ல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோபத்துடன் லெஃப்ட் ஆயிடுது. ஆனா சூரியன் மட்டும் லெஃப்ட் ஆகாம குரூப்ல இருந்தபடி தன் கோபத்தை மனிதன் மீது காட்டிக் கொண்டிருக்கிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இயற்கை வளங்களை காப்போம்.